இன்றைக்கு நல்ல ஒரு அருமையான மைய சிந்தனையை எடுத்திருக்கின்றோம். மூட நம்பிக்கைகளை முடக்கி நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை பயணத்தை நாம் தொடர வேண்டும். மூட நம்பிக்கைகளை நாம் முடக்க வேண்டும் என்று தலைப்பு இருக்கிறது. அதற்கு அர்த்தம் என்னவென்றால், பல வேளைகளிலே இந்த மூட நம்பிக்கைகள் நம்மை முடக்கி விடுகின்றன. நாம் முடங்கி போகின்றோம், நம்முடைய குடும்பங்கள் முடங்கி போகின்றன. நம்முடைய வாழ்க்கையில் எவ்வளவோ மூட நம்பிக்கைகள் வரிசையாக அடுக்கிக்கொண்டே போகலாம். எந்த ஒரு நிகழ்வு நம்முடைய குடும்பங்களிலே நடந்தாலும் உடனடியாக நாம் பார்ப்பது இந்த நேரம் சரியா, நேரத்தை பார்ப்பது. சிலர் சொல்லுவாங்க, ஃபாதர் சட்டியா 6:30 கல் போட்டுடணும், 6:45 போட்டால் கல் நிற்காது, பிறண்டுறோம், இப்படி சொல்லுவார்கள். அதெல்லாம் நம்முடைய மனதை பொறுத்து. அது மட்டுமல்ல, திருமணத்திற்கும் அப்படித்தான். சரியாக 9:30 மணிக்கு தாலி கழுத்தில் ஏறணும் ஃபாதர், நம்ம கரெக்டாக அங்கே நிற்கிறோம், அவன் தாலியை மறந்து வச்சுட்டு வந்துடுவான். இனி எத்தனை மணிக்கு ஏறம்? இது 9:30 தீர்ந்தா இனி 11 மணிக்கு தான் வீட்டில் போய் எடுத்துகிட்டு வந்து. அதனால் நம்மளுடைய சில நினைப்புகள், கணிப்புகள் ஒரு விஞ்ஞான பார்வையோடு இருக்க வேண்டும், ஒரு அறிவு சார்ந்த பார்வையோடு இருக்க வேண்டும். அதுதான் சிறப்பு, அறிவு சார்ந்த வாழ்க்கை. அதற்குத்தான் நமக்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் நம்முடைய ஊர்களிலே, நம்முடைய பங்குகளிலே சில இடங்களிலே பார்த்தால் இந்த விதவை பெண்கள் இருக்கிறார்கள் பார்த்தீங்களா, அவர்கள் வந்தால் எதிர்ப்பு மோசம்னு சொல்லுவாங்க. ஆமாம், திருமண விழாவுக்கெல்லாம் போகும்போது அதுக்குன்னே ஒரு சில ஆட்கள் இருப்பாங்க. மணப்பெண் வெளியில் வரும்போது கொஞ்சம் நின்னுக்கா அவள் போட்டு, ஆனால் விதவை போட்டுன்னு. அதனால் அந்த விதவை போவது வரைக்கும் காத்து நிற்பாங்க. அப்போ விதவை நேரே வந்தால் அது ஒரு சகுன பிழை, நல்ல சகுனம் அல்ல. யார்? நம்முடைய குடும்பத்தில் உள்ள சகோதரி ஒருவரை நம்ம என்ன சொல்லுகிறோம், என்ன மதிப்பு வைத்திருக்கிறோம், எவ்வளோ இழிவாக கருதுகிறோம் என்று சொல்வதற்காக செய்கிறோம் என்பதற்காக நான் இதை சொல்லுகிறேன். இப்பொழுது இப்படி ஏராளமான மூட நம்பிக்கைகளிலே நாம் இருக்கின்றோம். அண்மையில் ஒருவர் இடத்துல சொன்னார், ஃபாதர் நோய்வாய்ப்பட்டிருந்தார். எப்படி என்று கேட்டேன். அது பக்கத்து வீட்டில் உள்ளவன் செய்வனை செய்து போட்டான். கேரளாவில் போய் ஒரு 10,000 ரூபா கொடுத்து ஒரு குட்டிச்சாத்தானை ஏவி அது என்ன அடிச்சிட்டு. இதை தான் அவருடைய கதை. அப்போ நான் பார்த்தேன், அது எங்கே இருக்குது அந்த இடம்? அது அங்கே திருவல்ல அங்கே எங்கேயோ இருக்குதுன்னு நிறைய இடம். எனக்கு அவரை பார்க்கணுமே. எதுக்குன்னு கேட்டார். நான் சொன்னேன், எனக்கு ஒரு சின்ன குட்டிச்சாத்தான் வேணும், 1,00,000 ரூபா கொடுக்கலாம். இப்போ மாடெல்லாம் 40,000 கிடைக்குது, ஒரு குட்டி சாத்தானு ஒரு 60,000 ரூபா கூட கொடுக்கலாம். எதுக்குன்னு கேட்டார் உங்களுக்கு. நான் சொன்னேன், ஒரு குட்டி சாத்தான் கிடச்சோன்னா ஆளெல்லாம் அடிக்குது இல்லையா, போய் நமக்கு அதுக்கெல்லாம் பயன்படுத்த வேண்டாம். ஏன்னா காரை கழுவ சொல்லலாம், ஏன்னா கக்கூசை கழுவ சொல்லலாம், நான் அதுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கலாம், புரியுதா? கருங்கோழி இறைச்சி வாரத்துக்கு ஒரு நாள் கொடுக்கலாம். கொடுத்து நான் அது நல்ல முறையில் பராமரிப்பேன். குட்டி சாத்தானை கிடைக்குமான்னு கேட்டேன். அது கிடைக்காது. யோசிச்சு பாருங்களேன், நம்ம கேட்குறோம் இல்லை, குட்டிச்சாத்தானை ஏவி விட்டு என்னெல்லாமோ செய்கிறேன்னு சொல்கிறாங்களே. இவைகளெல்லாம் நம்மை எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு அழைத்து செல்லுகிறது? இந்த நற்செய்தியிலே நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார். 2 வகையான மனித எண்ணங்களை சொல்லுகிறார். ஒருவர் வீடு கட்டுகிறார், பாறையின் மீது வீட்டை கட்டுகின்றார், அது பலமாக இருக்கிறது, அது அவருடைய நம்பிக்கையை சுட்டி காட்டுகின்றது. கடவுள் எனக்கு ஒரு வாழ்க்கையை தந்திருக்கின்றார், அந்த வாழ்க்கையை நான் சிறப்பாக வாழ வேண்டும், அந்த வாழ்க்கை கடவுளுடைய விருப்பத்திற்கு ஏற்றபடி அமைய வேண்டும். எனவே அவருடைய நம்பிக்கை கடவுளோடு இணைந்த ஒரு வாழ்வு. எனவே அவருடைய வீடு பாறையின் மீது கட்டப்பட்டதற்கு சமம் என்று சொல்லுகின்றார். அவருடைய வாழ்வு அந்த ஆழமான அசைக்க முடியாத இறை நம்பிக்கையில் வேரூன்றிய ஒரு வாழ்வாக இருக்கிறது. இன்னொருவர் வீட்டை கட்டுகின்றார்,
மணல் மீது கட்டிய வீடு அது எதற்கு சமம் என்று சொன்னால், மூட நம்பிக்கைகளோடு கூடிய ஒரு இல்லத்தை கட்டுவது. அடித்தளம் மூட நம்பிக்கைகளால் ஆனது. பலமில்லாத நம்பிக்கைகளை கொண்ட ஒரு வாழ்க்கையில் வாழக்கூடிய ஒரு நபருடைய வாழ்க்கை பின்னணியைத்தான் அது சொல்லுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில் அந்த கடவுள் நம்பிக்கை என்று சொல்லக்கூடியது மூட நம்பிக்கைகளாக மாறிவிடக்கூடாது. சில நேரங்களில் அப்படி ஆவதுண்டு, மூட நம்பிக்கைகளாக கூட மாறிவிடும். இயேசு சொல்லுகிறார், ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லக்கூடியவர்களெல்லாம் விண்ணரசில் வருவதில்லை, மாறாக என்னுடைய தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள். தந்தையினுடைய விருப்பத்தை நிறைவேற்றக்கூடியவர்கள் தன்னம்பிக்கையோடு இருப்பார்கள், மூட நம்பிக்கைகளுக்கு இடம் கொடுக்க மாட்டார்கள். அருள்பணியாளர் தே அல்போன்ஸ் அவர்கள் ஒரு முறை ஒரு அருமையான ஒரு கதையை சொன்னார்கள். அதை சொல்லுகின்ற பொழுது இந்த கருத்து இன்னும் அதிகமாக நமக்கு விளங்கும். 2 மாணவர்கள் 10ஆம் வகுப்பு படிக்கிறார்கள். ஆசிரியர் வீட்டு கணக்கு கொடுத்து விடுகிறார், ஹோம்ஒர்க். இங்கே ஒரு மாணவன் அப்பாவிடத்திலே போகிறான், அப்பா எனக்கு இந்த கணக்கு புரியவில்லை, சொல்லித்தாங்க. ஆனால் அந்த அப்பா என்ன செய்கிறாருன்னா, நீங்கள் தாடை என்று சொல்லி அவனுக்காக அந்த கணக்கு முழுவதையும் எழுதி கொடுக்கிறார். அடுத்த நாள் அவன் இங்கே போகின்றான், 100க்கு 100 டாப். இன்னொரு பையன் அப்பாவிடத்தில் போகிறான், அப்பா எனக்கு கணக்கு எனக்கு வராது, சொல்லித்தாங்களாம். அப்பா அவனை பக்கத்தில் உட்கார வச்சு அவனுக்கு சொல்லி கொடுத்து அந்த கணக்கை அவனே செய்யும்படி செய்கிறார். சரியாக செய்கிறான், அவனுக்கு 100 மதிப்பெண்கள். இப்படி அடிக்கடி நடக்கின்றது. ஒரு பையனுக்கு அப்பா கணக்கை செய்து கொடுக்கிறார், பையனுக்காக, மகனுக்காக. இன்னொரு இடத்திலே அப்பா அந்த மகனுக்கு கணக்கு சரியாக செய்வதற்கு சொல்லிக் கொடுத்து பழக்கப்படுத்தி அவன் தானாகவே செய்கிறான். 10ஆம் வகுப்பு கடைசி தேர்வு வருகிறது. இந்த 2 பேரிலே யார் தேர்ச்சி பெறுவார்? தெளிவாக இருக்கு பார்த்தீங்களா? அப்பா யாருக்காக பாடம் கணக்கு எழுதினாரோ அந்த பையன் ஜெயிப்பதற்கு வாய்ப்பே கிடையாது. அப்பா இந்த பையனுக்கு அழகாக சொல்லிக் கொடுத்து கணக்கு செய்வதற்கு ஏற்பாடு செய்தார் பார்த்தீங்களா, அந்த பையன் நல்ல மதிப்பெண்கள் வாங்குகிறான். இது என்னவென்றால், கடவுளும் இப்படித்தான். கடவுளும் இந்த பண்பு தான். நாம் 90% நம்முடைய முயற்சி, நாம் நல்ல காரியங்களை செய்கின்ற பொழுது, நம்முடைய காரியங்களை நாமே முனைப்போடு செய்கின்ற பொழுது கடவுள் நமக்கு துணை இருப்பார். எல்லாம் கடவுள் பார்த்து கொள்ளுவார் என்று நினைப்பதுதான் மூட நம்பிக்கை. என்னுடைய பொறுப்பு என்ன? நான் என்ன செய்ய வேண்டும்? கடவுள் எனக்கு ஒரு வாழ்க்கையை தந்திருக்கின்றார், இந்த வாழ்க்கையை நான் எப்படி வாழ்வது? அல்லும் பகலும் தெரு கல்லா இருந்து விட்டு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டிக் கொள்வார். சிலர் அப்படித்தானே, வேலைக்கு போக மாட்டாங்க, ஒழுங்காக தங்களுடைய கடமைகளை செய்ய மாட்டார்கள். அதிர்ஷ்டம் இல்லை, அவனுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது, அவளுக்கு அதிர்ஷ்டம் இருக்கிறது, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை என்று அலட்டி கொண்டு கடவுள் கொடுத்த வாழ்க்கையை அப்படியே நாசப்படுத்தி விடுவார்கள். இங்கே என்ன உழைப்பை பற்றி சொல்லுகிறது? அடுத்தவர்களுடைய நம்பிக்கை இல்லை, நான் என் மீது நம்பிக்கை கொண்டிருக்க வேண்டும், என் மீது எனக்கு ஒரு துணிச்சல் மனப்பான்மை இருக்க வேண்டும், என்னால் இதை செய்ய முடியும். அதோடு கடவுளுடைய அருள், கடவுளுடைய ஆசீர்வாதம். கடவுள் நமக்கு நல்ல உடம்பை தந்திருக்கின்றார், நல்ல வலுவை தந்திருக்கின்றார், நல்ல ஒரு வாழ்வை தந்திருக்கின்றார், நல்ல ஒரு குடும்ப சூழ்நிலையை தந்திருக்கின்றார். எனவே உழைத்து வாழ்தல், சிந்தித்து வாழ்தல், அறிவுபூர்வமாக வாழ்தல், இப்படி வாழுகின்ற பொழுது நம்முடைய வாழ்வு முடங்கி போகாது. இல்லாவிட்டால் கட்டாயம் முடங்கி போய்விடும். எத்தனை பேரை பார்த்திருக்கின்றோம், எத்தனை பேரை பார்த்திருக்கின்றோம். நம்முடைய குமரி மாவட்டத்திலே ஒரு மரம், ஒரு ஊரில் ஒரு ரோட்டு ஓரத்தில் நிற்குது ஒரு மரம். அந்த மரத்துக்கு பேர் என்னான்னு தெரியுமா? மெனக்கெடு மரம். என்ன பேர்? மெனக்கெடு மரம். ஏன் அந்த மரத்துக்கு மெனக்கெடு மரம்னு பேர் வச்சிருக்காங்க?
விசாரித்த போது அது ஒரு மாமரம், ஒவ்வொரு ஆண்டும் தளிர்விடும், பூ பூக்கும், நன்றாக காய்க்கும். இன்னும் அடுத்த ஆண்டு அதே போல தளிர்விடும், பூ பூக்கும், காய்க்கும். அந்த மரத்துக்கு என்ன பேர் வச்சிருக்கு? மெனக்கெடு மரம். அது ஏன் அந்த பேர் வந்துன்னா, அந்த மரத்து மூட்டில் கொஞ்சம் பேர் மெனக்கெட்டு இருப்பான். பேர் அவனுக்காக வச்சிருக்கணும், மெனக்கெட்ட பயவான்னு. காய்க்கக்கூடிய ஒரு மாமரத்துக்கு மெனக்கெடு மரம்னு வச்சு போட்டான். புரியுதா? இவன் உழைக்காமல் அதில் போய் குத்த வச்சுக்கிட்டு இருந்துக்கிட்டு வீடியம் வலிச்சுக்கிட்டு காய்க்கக்கூடிய மரத்துக்கு என்ன பேர்? மெனக்கெடு மரம். அப்போ இதே போலவே நம்முடைய வாழ்க்கை இருக்கும். ஒருவர் உழைத்து நன்றாக வருவார், இன்னொருவர் உழைத்த பணத்தை தாறுமாறாக செலவு செய்து தன்னுடைய வாழ்க்கையினுடைய வளர்ச்சியை குறைத்து கொள்ளுவார். என்ன சொல்லுவார் பிறகு? அவன் நல்லா வளர்ந்துட்டான், அவன் நல்லா உயர்ந்துட்டான், கடவுள் அவரை ஆசீர்வதித்திருக்கிறாரு. என்ன கடவுள் ஆசீர்வதிக்கவில்லை என்று சொல்லக்கூடிய நிலை கூட வரலாம். எனவே கடவுளுடைய அருள் ஒன்று, அன்னையினுடைய அருள் ஒன்று. அதே வேளையில் நம்முடைய உழைப்பை நாம் மறந்துவிடக்கூடாது, உழைப்பை மறந்துவிடக்கூடாது. ஆண்டவர் இயேசு அருமையான இன்னொரு உவமையை சொல்லுகிறார். என்ன உவமை? தாலந்து உவமை நமக்கெல்லாம் தெரியும். ஒருவனுக்கு 5, இன்னொருவனுக்கு 2, இன்னொருவனுக்கு 1. இந்த 1 கிடைத்தவன் என்ன செய்கிறான்? அதை கொண்டு போய் வியாபாரம் செய்திருக்கலாம் மற்றவர்களைப் போல. இவன் மண்ணை தோண்டி புதைத்து வைத்ததாக சொல்லப்படுகிறது. அதை பயன்படுத்தவில்லை. அவன் ஒரு வேளை நினச்சிருப்பான், ஒரு வேளை மண்ணுக்குள்ளால் வச்சாச்சுனாக்க முளைச்சி 15 ஆட்டம் 20 ஆட்டம் வரும்னு நினச்சானு எனக்கு தெரியல. நமக்கெல்லாம் என்ன? இலவசங்கள் நிறைய கிடைக்க வேண்டும், இலவசமாக கிடைக்க வேண்டும். என்னுடைய உழைப்பு, என்னுடைய வாழ்க்கை முறை, என்னுடைய திட்டமிடல், இந்த 2 ஆண்டுகளில் என்னுடைய குடும்பம் இந்த நிலைக்கு வளர வேண்டும், 5 ஆண்டுகளில் இந்த நிலைக்கு வர வேண்டும், என்னுடைய பிள்ளைகள் இப்படி படிக்க வேண்டும், இந்த ஆண்டிலே இந்த பிள்ளைகளுக்கு இந்த வேலை கிடைக்க வேண்டும் என்று திட்டமிட்டு ஒரு குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு ஆள் கட்டாயம் வாழ்க்கையிலே முன்னேறுவார். இலவசங்களை நம்பி அல்ல, அடுத்தவர்கள் எனக்கு தருவார்கள், எனக்கு அங்கிருந்து கொஞ்சம் கிடைக்கும், இங்கிருந்து கொஞ்சம் கிடைக்கும் என்று நினைப்பது தான் ஆபத்து. இன்றைக்கு அதுதான் நாட்டிலே நடந்து கொண்டிருக்கிறது. எவ்வளவு இலவசங்கள் நமக்கெல்லாம், எவ்வளவு இலவசங்கள். பிங்க் கலர் பஸ் வருது பார்த்தீங்களா? எவ்வளோ நேரம் காத்திருக்கிறோம். 1 லட்சம் சம்பளம் வாங்கக்கூடியவர்களும் இந்த பிங்க் பஸ்ஸுக்காக காத்து நிற்கிறாங்களே. மப்சல் பஸ்ஸில் ஏறி போயிட்டா இருந்தா இப்போ என்ன 12 ரூபா கொடுக்கணும். இதுக்கு மடித்து வெட்டுவந்தியில் அங்கே இருக்கும்போது ஒரு நல்ல பணக்கார பெண்மணி இந்த பிங்க் பஸ்ஸுக்காக 2-3 பஸ்ஸை விட்டுட்டு நிற்கிறாங்க. இந்த பிங்க் பஸ்ஸில் கடைசியில் ஏகப்பட்ட கூட்டம். பிறகு பூச முடிகிற நேரத்தில் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வருது, இப்படி ஒரு பெண்மணியினுடைய 9 பவுன் தாலியை காணலைன்னு. கூட்டம் பார்த்தீங்களா? அடிச்சுட்டு போயிட்டாங்க. அப்போ இந்த பிங்க் ஆபத்தை தான் தரும். நம்ம எல்லாம் யாரு போகிறோம்? யாருக்கு பைசா இலவசம்னு நம்ம நினைக்கிறோம். எங்கோடையோ ஒரு இடத்துல இருந்து நம்மகிட்ட தான் அது போகுது. தீபாவளி அல்ல பொங்கல் இலவசங்கள். ஒரு கரும்பு துண்டுக்கு 1 மணி நேரம் காத்து நிற்கமா? ஒரு ஜான் கரும்பு வேண்ட முடியாதா? யோசிச்சு பாருங்க. இதுக்கெல்லாம் நம்ம நிற்கிறோம் இல்லையா? ஒரு வேட்டி சேலை வாங்க முடியாதா? நம்முடைய வீடுகளில் வேட்டி சேலை இதெல்லாம் இல்லாமலா இருக்குது? இல்லாமலா இருக்குது. நான் ஒரு முறை ஒரு பெண்கள் குழு ஒரு மீட்டிங்கில் கேட்டேன், ஏம்மா உண்மையை சொல்லணும், உங்களுக்கு எத்தனை சாரி இருக்குன்னு. நல்ல வேளை நான் மயங்கி விழுந்துட பார்த்தேன். 80 சாரின்னு சொல்லிச்சு பாருங்க. எனக்கு ஒரு அம்மாவிடத்தில் 80 சாரி இருக்க முடியுமான்னு தோணுச்சுது. இங்கே யாரும் சொல்கிறாங்க என்னட்ட 90 இருக்க, அவள் பரவாயில்ல, அவள் 80 தானே. ஏன் சொல்கிறேன்னா, இந்த இலவசங்களுக்காக காத்து கிடக்கக்கூடாது, அடுத்தவர்கிட்ட கையேந்தி நிற்கக்கூடாது. நம்ம சொந்த உழைப்பு, புரியுதா?
கை இல்லாதவர்கள், கால் இல்லாதவர்கள் எப்படி உழைத்து வாழ்க்கையில் எப்படி வர்றாங்க? உணர்ச்சி பொங்கு ஆட்களுக்கு பேசி ஒரு மோட்டிவேஷனை கொடுக்குறாங்க. எனக்கு 2 கைகள் இல்லை, நான் இப்படியெல்லாம் செய்கிறேன், இப்படியெல்லாம் வாழ்கிறேன், இந்த தொழிலை செய்கிறேன், என்னுடைய கால்களால் நான் ஆற்றில் படங்கள் வரைகிறேன், அப்படி நான் பிழைக்கிறேன் என்று ஒரு நபர் சொல்லுகிறார். 2 கைகளையும் 2 கால்களையும் வைத்துக்கொண்டு இலவசங்களுக்காக காத்து கிடக்கக்கூடிய நமக்கு பெரிய மூட நம்பிக்கை இல்லையா? பெரிய மூட நம்முடைய வாழ்க்கையை முடக்குது இல்லையா? திடீர்னு இலவசங்கள் இருந்தால் என்ன ஆகும்? ஒன்றும் நடக்காது. முல்லா, ஒரு கதையை சொல்லுகிறேன். முல்லா, அவருடைய தெருவில் நிறைய ஆட்கள் உண்டு. இந்த முல்லா என்ன செய்தார்னா, அவருடைய தெருவில் உள்ள ஒரு வீட்டில் போய் ஒரு டம்ளர் கடன் கேட்குறாரு. நம்மளும் கேட்போம் இல்லை? முன்னாலெல்லாம் என்ன கேட்போம்? பழைய காலத்தில், இப்போ என்னன்னு தெரியல எனக்கு. உப்பு வாங்குவாங்க. மைனி ஒரு சரங்க உப்பு தருவீங்களா? மசாலா வாங்கிட்டு வருவாங்க, கடுகு வாங்கிட்டு வருவாங்க பக்கத்து வீட்டில் போய். இதெல்லாம் சர்வசாதாரணம். இப்போ தான் நிறைய காம்பவுண்ட் ஆகி போச்சு, போய் வாங்கவும் முடியாது. வேறு எல்லா வீடுகள்லையும் நாய்கள் ஜாக்கிரதைன்னு போட்டிருக்கு, உள்ளுக்கு போகிறக்கும் பயம். இப்படி இருக்குது. எல்லா இடத்துலையும் கேமரா, அதை கண்டாலே பயம் ஆகி போவோம். அதனால் அந்த வாய்ப்பு இப்போ இல்லை. அப்போ இந்த முல்லா ஒரு வீட்டில் போய், அந்த தெருவில் உள்ள ஒரு வீட்டில் போய் ஒரு டம்ளர் கடன் கேட்குறாரு. ஒரு டம்ளர் தருவீங்களா? சரி கொண்டு போங்க, ஒரு டம்ளர் தானே. பிறகு ஒரு வாரம் கழித்து அந்த டம்ளரை கொண்டு கொடுக்குறாரு சம்பந்தப்பட்ட வீட்டில். அந்த டம்ளருக்குள்ளால இன்னொரு சின்ன டம்ளரும் இருக்குது. அப்போ அந்த ஆள் சொல்கிறாரு, நான் ஒரு டம்ளர் தானே தந்தேன், நீங்கள் 2 டம்ளராக தாரு, ஒரு சின்ன டம்ளர் இருக்குத. அவர் சொன்னார், நீங்கள் தந்த டம்ளர் குட்டி போட்டது பார்த்துக்கிடுங்க. என்னது, டம்ளர் குட்டி போட்டுதா? ஆமாம், நீங்கள் ஒரு பெரிய டம்ளர் தந்தியா, அந்த டம்ளர் எனக்கு வீட்டில் வச்சு ஒரு குட்டியை போட்டுச்சு இந்தா. அவர் சந்தோஷம், 1 கொடுத்து 2 வந்துட்டேன். அடுத்தது 1 மாதம் கழித்து போய், அன்னைக்கு செம்பு இந்த இது டம்ளர் தந்தியா, இன்னும் ஒரு செம்பு தருவியலானே தேவைப்படுது. அன்றைக்கு டம்ளர் கொடுத்து அது குட்டி போட்டிருக்கு, இந்த செம்பு குட்டி போடாமலா இருக்கும்? சரி ஒரு செம்பு தாருங்க. அந்த செம்பையும் கொண்டு போனார். 1 மாதம் கழித்து ஒரு செம்பு, அதுக்குள்ளார குட்டி செம்பு, அதுவும் சேர்த்து கொண்டு கொடுக்குறேன். என்ன விந்தையாக இருக்குது, எனக்கு வீட்டில் குட்டி போட மாட்டேங்குது, உங்கள் வீட்டில் அந்த குட்டி போடுது. அப்படி தான் என்ன செய்கிறதுக்கு, அது குட்டி போட்டுது. என்ன கொஞ்சம் கூட சந்தோஷம். அடுத்தது ஒரு பெரிய அண்டா, ஒரு அண்டா தருவியலா? எல்லாம் குட்டி போடுதுன்னு அண்டா குட்டி போடாமலா இருக்கும்? சரி கொண்டு போங்கன்னு அண்டாவை கொண்டு போனார். ஒரு 2 மாதம் கழித்து அந்த அண்டா, இன்னொரு குட்டி அண்டா கொண்டு கொடுத்தாச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவர்கிட்ட போய், எனக்கு அர்ஜெண்ட்டாக உங்கள் மனைவிட்ட ஒரு வைர நெக்லஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது எனக்கு வேணும், தருவியலா? இவன் யோசித்தான், டம்ளர் குட்டி போடுது, செம்பு குட்டி போடுது, அண்டா குட்டி போடுது, இனி இந்த வைர நெக்லஸ் குட்டி போடாமலா இருக்கும்? கொடுத்து விட்டாச்சு. இவர் போனார். அப்புறம் முல்லாவை காணையில். இவன் தேடி தேடி பார்த்தா முல்லா எங்கே போனார் சொல்லிட்டு, பிறகு ஒரு 6 மாதம் கழித்து ஒரு கடை தெருவில் ஆளை கண்டுபிடிச்சாச்சு. முல்லா எப்படி நல்லா இருக்குதேடா? ஆமாம் தான் நல்லா இருக்கேன். அந்த அன்னைக்கு இந்த வைர நெக்லஸ் கொண்டு போனீங்களா? அதுவா, நான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்சேன், மறந்துட்டேன். வைர நெக்லஸ் குட்டி போட்டது பார்த்தீங்களா? குட்டி போடும்போது செத்து போச்சு. அது சரி, ஆடு குட்டி போடும்போது ஆடு செத்து போகும் இல்லையா? இவன் பார்த்தான், எல்லாம் குட்டி போட்டு செத்து போவே வேலைன்னு நம்ப முடியுமா? நம்பாமல் இருக்க முடியுமா? போச்சு. இதுதான் இலவசம், புரியுதா? எல்லாம் கிடச்சின்னு சொல்லி கடைசியில் ஒட்டுமொத்தமாட்டு கொண்டு போயிடுவாங்க. ஏன் சொல்கிறேன்னா, இதுகளை நம்பி வாழக்கூடாது. நல்ல உடல் ஊக்கம், நல்ல உரம். தூய பவுல் தெசலோனிக்கேயருக்கு எழுதிய மக்களுக்கு எழுதிய அந்த 2வது திருமுகத்தில் கடிதத்தில் ரொம்ப அழகாக சொல்கிறாரு, உழைக்க மனமில்லாதவன் உண்ணலாகாது, உண்டு வாழ வேண்டும். அதற்குரிய நம்பிக்கை, ஆழமான நம்பிக்கை. நான் உழைத்து, அவர் சொல்கிறாரு, நாங்கள் இங்கே இருந்த பொழுது உங்களுக்கு உழைப்பினுடைய மேன்மை எங்களுடைய வாழ்க்கையால் நாங்கள் உழைத்து உண்டோம்.
அதே போல நீங்கள் உழைத்து உண்ண வேண்டும். உங்களில் ஒரு சிலர் அடுத்தவர்களுடைய வேலையில போய் தலையிடுகிறீர்கள் சொல்றாரு. அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியுமா? அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருந்தது, கடவுள் இயேசு 2ஆம் வருகை விரைவாக வரப்போகிறதுன்னு அந்த ஒரு நம்பிக்கை இருந்ததுனால இவங்க என்ன செய்தாங்கன்னா வேலைக்கு போகாமலே கிடக்கிறான். ஏன்? இயேசுவினுடைய 2ஆம் வருகை இப்போ வந்துடும், உச்சைக்கு வந்துடும், ராத்திரி வந்துடும் நினச்சிக்கிட்டு இருந்தான். அதனால் வேலைக்கே போகாமல் இயேசுவினுடைய 2ஆம் வருகைக்காக மூட நம்பிக்கையோடு காத்து கிடந்தார்கள். அது மட்டும் இல்லை, வேலைக்கு போகிறான்ட்டு போய் சொல்கிறான், ஜெய் இப்போ இயேசு வந்தா நீ என்ன செய்வ? அதனால் என்ன செய்யணும்? நீங்கள் உழைக்காமல் இருக்க வேண்டும் என்று ஒரு செய்தியை பரப்புகிறார்கள். அதனால பவுல் என்ன சொல்றாரு? அப்படி இருக்காதீர்கள், உழைத்து வாழ வேண்டும், மூட நம்பிக்கைகளிலே உழலக்கூடாது, உழைத்து வாழ வேண்டும் என்று அவர் அழகா சொல்றாரு. உழைக்கக்கூடியவர்கள் உயர்வாள். தெய்வத்தால் ஆகாதனும் முயற்சிதன் மெய்வருத்த கூலி தரும். புரியுதா? மெய்வருத்த கூலி தரும். யார் உழைக்கிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கை முடங்கி போகாது. இந்த உலக வாழ்க்கை பயணத்திலே அவர்களுடைய வாழ்வு மிக சிறப்பாக இருக்கும். இந்த உலகம் நம்முடைய ஒரு விருந்து வீடு. இந்த விருந்து வீட்டுக்கு வந்திருக்கிறோம். இந்த விருந்து வீட்டுக்கு வந்திருக்கக்கூடிய நாம் இந்த உலக வாழ்க்கையை செவ்வனே வாழ வேண்டும், மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். இந்த பயணத்தை மிக சிறப்பாக நாம் கடந்து கடவுளுடைய விருப்பத்திற்கேற்ற வாழ்க்கையை வாழ வேண்டும். அன்னை மரியாள் இந்த வாழ்க்கையைத்தான் வாழ்ந்தார்கள். அன்னை மரியாள் இந்த மூட நம்பிக்கைக்கு எதிராக இருந்தார்கள் என்பதற்கு ஒன்றென்ன? இது எப்படி நிகழும்? நான் கன்னி ஆயிற்றே, ஒரு கேள்வி. அந்த கேள்விதான் அன்னை மரியாவை சிறந்த ஒரு பெண்மணியாக, மூட நம்பிக்கைகளுக்கு எதிரான ஒருவராக மாற்றுகிறது. கடவுளுடைய தூதர் வந்தால் கூட கேள்வி கேட்கக்கூடிய ஒரு அன்னை, அது யாராக இருந்தாலும் இது எப்படி நிகழும் என்ற ஒரு கேள்வி. அந்த ஒரு கேள்வியை கேட்டு அதிலே இருக்கக்கூடிய உண்மையை அறிந்து அதன் பிறகு அன்னை மரியாள் தன்னுடைய வாழ்க்கையை கடவுளுடைய விருப்பத்திற்கேற்ப வாழ்ந்து போகின்ற பொழுது அது சிறப்பாக அமைகிறது. அன்னை மரியாள் கேள்வி கேட்டு அந்த கேள்வியிலே அவர்களுக்கு ஞானம் பிறக்கிறது, நல்ல ஒரு பதில் கிடைக்கிறது. எங்கே நல்ல கேள்வி இருக்கிறதோ அங்கே ஒரு வளர்ச்சி இருக்கும், நல்ல பதில் கிடைக்கும். ஆனால் நம்முடைய அன்றாட வாழ்க்கையிலே நல்ல கேள்விகளை கேட்க வேண்டும். என்னுடைய வாழ்க்கையிலே நான் செய்வது சரிதானா? அதனால்தான் அன்னை மரியாள் அருமையான ஒரு புரட்சி பாடலை பாடினார்கள். அவர்கள் அந்த பாடலினுடைய தன்மையை பாருங்கள். என்னுடைய ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகின்றது. காரணத்தை சொல்லுகிறார்கள். ஏன் என்னுடைய ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது என்று சொன்னால் அதில் ஒரு சிறப்பு இருக்கிறது. ஏழைகளை உயர்த்துகிறார், செல்வரை, நெஞ்சிலே செருக்குற்றவர்களை எல்லாம் சிதறடிக்கக்கூடிய கடவுள். பாருங்கள், அன்னை மரியாளினுடைய அந்த ஒரு கேள்வி எப்படிப்பட்ட ஒரு விடுதலையை அவர்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்துகிறது. புரட்சிகரமான பாடல். விவிலியத்திலே எந்த பகுதியிலும் கிடைக்காத ஒரு புரட்சி பாடலைத்தான் அன்னை மரியாள் பாடுகிறாள், நம்முடைய ஆரோவண அன்னை பாடுகிறார். அவர்கள் இந்த உலகத்தை பற்றி சிந்தித்தார்கள். இந்த உலகத்திலே எப்படி வாழ வேண்டும் என்று அவர்கள் கற்றுத்தந்தார்கள். நமக்கெல்லாம் பல நேரங்களிலே மேலுலகத்தை பற்றி சிந்திப்போம். பல பேர் சொல்லுகிறார்கள் அல்லவா, மோட்ச ராஜ்யம் யாருக்கு என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். ஆனால் அன்னை மரியாள் என்ன சொல்லுகிறார்கள்? இந்த உலகத்திலே ஏழைகள் இல்லாத ஒரு சமுதாயம், புரியுதா? ஏழைகள் இல்லாத ஒரு சமுதாயம், அடிமைத்தனம் இல்லாத ஒரு சமுதாயம், இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு சமுதாயம் உருவாவதற்குத்தான் அன்னை மரியாள் இந்த பாடலை நமக்கு கற்றுத்தந்தார்கள். இப்படி நீங்கள் குரல் எழுப்ப வேண்டும். செல்வர்கள், உயர்ந்தவர்கள், அதிகார வர்க்கத்தினர், இவர்களை விட சாதாரண ஏழை எளிய மக்களுக்கு நம்முடைய உதவிக்கரத்தை நீட்டுகின்ற பொழுது
நாமும் இந்த சமுதாயத்திலே கிடக்கக்கூடிய மூட நம்பிக்கைகளை எல்லாம் அழித்து ஒழிக்க முடியும். ஏழையாய் பிறந்தது கடவுளுடைய ஒரு விருப்பம் என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். ஏழையாக பிறந்து விட்டாயா, கடவுளுடைய விருப்பம். கண் பார்வையற்று பிறந்திருக்கிறாயா, கடவுளுடைய விருப்பம். தொழுநோயாளராக நீ பிறந்திருக்கிறாயா, கடவுளுடைய விருப்பம் என்று முடங்கி கிடந்த அந்த சமுதாயத்திலே அன்னை மரியாள் ஒரு புரட்சி பாடலை அங்கே பாடி நமக்கு தெம்பை தருகின்றார்கள். நம்முடைய வாழ்க்கை பயணம் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு தெளிவுபடுத்துகிறார்கள். அதுதான் சிறப்பு. எனவே அன்பானவர்களே, இன்றைய விழாவில் அன்னை மரியாள் நமக்கு கற்றுத்தந்திருக்கக்கூடிய அந்த புரட்சி பாடலினுடைய அர்த்தத்தை உணர்ந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்படக்கூடிய அன்றாட சவால்களை எல்லாம் எதிர்கொண்டு நல்ல ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கை, எல்லோரும் சுபிட்சமாக வாழக்கூடிய, நீதியும் நேர்மையும் பூத்து குலுங்கக்கூடிய, புதிய சமுதாயம் உருவாகக்கூடிய, எல்லோருக்கும் உணவு, எல்லோருக்கும் கல்வி, எல்லோருக்கும் புதிய வாழ்வு என்ற நிலை பெறுவதற்கான ஒரு வாழ்க்கை முறை அமையக்கூடிய விதத்திலே நாமெல்லாம் உழைக்க வேண்டும் என்ற அருமையான ஒரு அழைப்பை ஏற்று தொடர்ந்து இந்த வழிபாட்டிலே பங்கேற்போம். ஆமீன்.